இங்க பாரு, அவர் வந்துட்டாரு போல. அப்புறம் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு பைசா கூட கம்மி பண்ணக்கூடாது, அது மட்டும் மறந்துடாத. ஓகே. சரி, கதவை திறக்கிறேன். நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இவர் தான் ஃபேமஸான ப்ரொடியூசர் அஜித் முகர்ஜி. அப்புறம் இது மித்ரா குஹா. ஹலோ. நீ ஃபியூச்சர் ஹீரோயின். டெஃபினெட்லி சார். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சார், நான் அது முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நான் எப்போ வந்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறேன் சார். ரொம்ப நேரம்லாம் ஆகாது சார், நான் சீக்கிரமாவே வந்துடுவேன். ஓகே. அப்ப நான் கிளம்பட்டா சார்? உட்காரு. நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது படத்துல நடிச்சிருக்கியா? இல்ல, ஸ்கூல் படிக்கும் போது டிராமா கத்துக்கிட்டேன். அது இல்லாம சினிமால இது வரைக்கும் நடிச்சதே இல்ல. ஆனா உனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அத வச்சுதான் நீ சக்சஸ் ஆக போற. ஆனா அது எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் 12 படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் எனக்கு நல்லா தெரியும். உனக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது கேட்டு நடந்துகிட்டாலே நாளைக்கு ஸ்டார் நீதான். இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனா நாளைக்கே வாய்ப்பு கிடைக்கும்னு என்ன நிச்சயம்? உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். காரணம், நீ நல்லா அழகா இருக்க. வேணாம், எனக்கு இந்த லைஃபே போதும். குட், வெரி குட். இதுதான் ஸ்டார் ஆகிறதுக்கான முக்கியமான தகுதி. நான் உனக்கு கண்டிப்பா சான்ஸ் தரேன். நான் உன்ன ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கி காட்டுறேன். ஆனா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. என்ன சொன்னீங்க? அதாவது எனக்கு வேண்டியது நீ கொடுத்தாதான் உனக்கு வேண்டியது கிடைக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? நிலஞ்சனாவை நீ இப்படிதானே பண்ண? இப்ப நீ என்ன சொன்ன? நிலஞ்சனாவா? நீ யாரு? நிலஞ்சனா, இப்ப உனக்கு என்ன தெரியல? ஹீரோயின் ஆக்குறதா சொல்லி அவளை இப்படிதானே பண்ண? அவளை அனுபவிச்சல்ல. நீ மித்ரா வச்சு? இல்லையே, மித்ரா இங்க வரவே இல்லையே. நீ இது வரைக்கும் எதுவுமே பார்க்கல. நீ மித்ராவை அடையணும்னு நினைச்சது தப்பா போச்சு. இது மித்ரா இல்ல, நிலஞ்சனா. நீ என்ன சொல்ற? நான் சொல்றது கேளு.